உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ல. எங்க மொத்த குடும்பத்தோட அழிவுக்கும் நீங்க தான் காரணம்னு எனக்கு தெரியும். நான் சந்தேகப்பட்டது சரியா இருக்கு. இன்னைக்கு எனக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்க இங்க வந்தது, இந்த இரும்பு கம்பியை தேடினது, அப்பப்ப வீட்ல இருந்து காணாம போனது, திடீர்னு உங்க நடவடிக்கையில அவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தது, அப்புறம் என் மேல திடீர்னு அவ்வளவு நிறைய வெறுப்பு வந்தது. இப்ப எல்லாமே எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சுமா. என்ன ராதா உளறிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன சந்தேகம்? நான் உன்னோட மாமியாருங்கிற முறையில உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வந்தேன். ராதா, ஒரு வீட்டோட மருமக யாருக்கும் தெரியாம வீட்ல இருந்து ரகசியமா கிளம்பி வெளியில வந்தானா, அந்த வீட்டோட மாமியார் அவளை பின்தொடர்ந்து வரத்தா செய்வா. தன்னோட மருமக எந்த பிரச்சனையிலயுமே மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக. அப்படிங்களாமா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கருப்பு துணி போட்டுக்கிட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு வந்தீங்க? இந்த இரும்பு கம்பியை தேடி ஏன் வந்தீங்க? என்ன இரும்பு கம்பி? நான் எதுக்கு இந்த இரும்பு கம்பியை தேடி வரணும்? இரும்பு கம்பின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த இரும்பு கம்பியில என்ன இருக்கு என்ன இல்ல? நீங்க துளசி அக்காவை எப்போ எப்படி கொன்னீங்க? இதெல்லாத்தையும் நீங்க தானமா சொல்லி ஆகணும். இல்ல இப்படி சொல்லட்டா, துளசி அக்காவை கொன்ன கொலகாரி என்ன ராதா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் நீ உளறிக்கிட்டு இருந்தா உன் வார்த்தை மேல யாருக்கு நம்பிக்கை வரும்? யாரு என் வார்த்தையை நம்புவாங்க நம்பலன்றத பத்தி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா முதல்ல நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இந்த கொடூரமான குற்றத்தை நீங்க பண்ணலன்னு சொல்லிருக்கணும். இந்த குற்றத்தை நீங்க மறுக்கவே இல்ல. இதுவே எனக்கு உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஆதாரம். இதுக்கு மேல என் கண்ணுல நீங்க மண்ணை தூவ முடியாது. இதுக்கு மேல உங்களோட எந்த பொய்யும் உங்களுக்கு உதவாது. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க தான் குருமா. கருப்பு துணி போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த ரகசிய ஆளும் நீங்க தாமா. என் துளசி அக்காவை கொலை பண்ண கொலைகாரியும் நீங்க தான். இனிமே உங்களால எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. சரி, இதுக்கு மேல உனக்கு நானும் எந்த விளக்கமும் கொடுக்க விரும்பல. நீ எல்லார்கிட்டயும் என்ன நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ற? நான் தான் துளசியை கொன்னேன்னா? ஆமா, நான் தான் அந்த துளசியை கொன்னேன். என் கையால நானே அவளை அடிச்சு கொன்னேன். அதோ பாரு, அந்த இடத்துலதான் நான் துளசிய அடிச்சு கொலை பண்ணேன். நான் ஒண்ணு பெருசாலாம் அடிக்கல, ஒரே அடிதான் போட்டேன். மொத்தமா போய் சேர்ந்துட்டா. ஓ முகத்துல எவ்வளவு கேள்வி ஓடுது. நான் உன் முன்னாடி என் குற்றத்தை ஒத்துக்கிட்டேன். நான் தான் துளசிய கொலை பண்ணேன்னு சொல்லிட்டேன். ஆனா உன்னுடைய முகம் என்னடான்னா நான் நம்பவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கு. உன்னாலேயே இத நம்ப முடியல அப்படின்னா இந்த விஷயத்த நீ 4 பேர்கிட்ட சொன்னா அவங்க எப்படி உன்னோட வார்த்தையை நம்புவாங்க? யார்கிட்ட போய் சொல்லுவ? மோகன் கிட்டயா? ஆமாமா, நான் என் மோகன் ஐயா கிட்டதான் சொல்லுவேன்.
என் வார்த்தையை நிச்சயமா அவர் நம்புவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் நம்புவாரு. சரி போ, போய் மோகன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. மோகனையா மோகனையா, உங்க அன்பான அம்மா அவங்க தான் துளசி அக்காவை கொன்னாங்க அப்படின்னு நீ சொன்ன உடனே அவன் உன்னை நம்பிடுவான்ல. அப்படியெல்லாம் நடக்கும்னு உனக்கு தோணுதா ராதா? மோகனுடைய வாழ்க்கையில என்னோட முக்கியத்துவம் என்ன? நான் எந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவ யோசி. அம்மா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா மேல கைய வைப்ப? இந்த கையால தானே என் அம்மாவை நீ அடிச்ச. நீ யோசிக்கிறது 100க்கு 100 சரிதான் ராதா. மோகனை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு வெறும் அம்மா கிடையாது, அவன் வணங்குற தெய்வம். தெய்வம்னு கூட சொல்ல முடியாது, சொல்ல போனா அதுக்கும் மேல. தாயில்லாத மோகனை நான் தான் சீராட்டி பாராட்டி வளர்த்தேன். என் பிள்ளைங்களை விட அதிக பாசத்தோட வளர்த்தேன். இந்த விஷயத்த வெறும் நான் மட்டும் சொல்லல, மோகனுக்கும் தெரியும், வீட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இதோ பார் ராதா, நான் மோகனை இந்த உலகத்துல கொண்டு வரல, ஆனா மோகனுடைய உலகமே இப்ப நான் தான். எல்லாத்துக்கும் என்னதான் எதிர்பார்ப்பான். சரி அதெல்லாம் விடு, போட்டு விடு. அந்த தாமினி விஷயத்தை எடுத்துக்கோ. தாமினி துளசிய கொலை பண்ண பழிய தான் மேல போட்டுக்கிட்டா. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு உண்மை தெரியவே இல்ல. துளசிய கொலை பண்ணது தான் இல்லன்னு அவளுக்கு தெரியாது. அவளாலேயே எதுவும் நிரூபிக்க முடியல. எந்த ஆதாரமும் இல்லாத ஒன்னால என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த கம்பி, இத பரிசோதனை. அட என்ன கம்பி கம்பி கம்பின்னு? இந்த கம்பி இருக்கே ராதா, இது ரொம்ப வருஷம் பழமையானது. இத பரிசோதனை பண்ணணுமா? பண்ணி பாரு. உடனே இத பரிசோதனைக்கு அனுப்பு. உண்மையை நான் எந்த அளவுக்கு சுத்த விட்டுருக்கேன்னு உனக்கு தெரியாது ராதா. நீ என்னதான் தொண்டை கிழிய கத்துனாலும் இதுல எது உண்மை எது பொய்ன்னு உன்னால என்னைக்குமே நிரூபிக்க முடியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் தி கிரேட் காதம்பரி. நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்வேன். நான் இந்த விளையாட்டு ஆடல, இந்த விளையாட்டே நான் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.